ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனியது ஒரு மாலை வணக்கம். இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கரூர்ல நடந்த நிகழ்ச்சியில, அதாவது வந்து விஜயனுடைய நிகழ்ச்சியில வந்து 40 பேர் செத்தவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது ஏற்கனவே வந்து வேலூர்ல வந்து மீட்டிங் போகும்போதே வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா போகும்போதே வந்து இவனுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டது. அப்பயே அவர் சொன்னாரு, ஆம்புலன்ஸ் தேவையில்லாம உள்ளார வருது அப்படின்னு. அதாவது வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணா வந்து ஆம்புலன்ஸ் போறதுக்கோ, அதாவது வந்து நல்லவங்க கெட்டவங்க ஓரமா போறதுக்கோ வழி விட்டு தான் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஏண்டா இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க சில தற்கொலைகள்லாம் பேசுங்க. டே நாய 1000 சொல்லு, சரியா? இது முழுக்க முழுக்க நடத்துனது பூரா திமுக காரணம். இதை நான் அடிச்சு சொல்லுவேன் எங்க வேணாலையும். ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு, டெபாசிட்டே இல்லாம தான் போக போறான் திமுக காரன். 10 வருஷம் எப்படி இருந்தானோ, ஆனா ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்தா வச்சுக்க, இன்னைக்கே வந்து தமிழ்நாட்டை மோடி எப்படி மேல சென்ட்ரல் ஆள்றானோ அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தா இன்னைக்கு ஜெயலலிதா தான் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இன்னும் 30 வருஷம், சரியா? நீங்க ஒவ்வொருத்தரையும் பிளான் பண்ணி கொண்டுட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியுதா? ஆனா நீங்க சதுசாரமா வந்துடலாம்னு நினைக்காதீங்க. இப்படி அப்படி பேசி ஒருத்தரை வந்து கேவலப்படுத்தி எப்படா நம்மளுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டான் அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. திமுக காரணங்க வந்துதா இந்த மயிரளவு கூட இனிமேல் வர மாட்டீங்க. உண்மைதான். செந்தில் பாலாஜி வந்து நல்லா யோகிமானவன், ஒரே கட்சியில் இருந்தவன், சரியா? போய் பெருகி தின்னுபிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்து இவங்கிட்ட தினகரன்கிட்ட போய் பொட்டியா வாங்கிட்டு வந்தான். அவன் இந்த பாப்பரேட் பட்டி பழனிப்பன் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வாங்கி தின்னுபிட்டு இன்னைக்கு பழனிப்பனும் போய் டிஎம்கே காரங்கிட்ட சேர்ந்துக்கிட்டான், இவனும் போய் டிஎம்கே காரங்கிட்ட சேர்ந்துக்கிட்டான். இந்த அன்பில் கொய்யா மொழி மகேஷம் இவன்லாம் ஒரு ஆளு. எப்படா ஒரு விபத்து நடக்கும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவனுக்கு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருப்பானுங்க. இதெல்லாம் எவன்கிட்ட காது குத்துறாங்க? அரியா பிள்ளைங்க கூட நம்பாது, மூத்திரம் விடுற பிள்ளைங்க கூட நம்பாது இதெல்லாம், சரியா? நீங்க வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து அடுத்தவங்களை அழிச்சு ஒரு மக்களை சாவடிச்சு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பா நீங்க வரவும் முடியாது, உருப்படி ஆகவும் முடியாது, தெரியுதா? டிஎம்கேன்றது ஒண்ணு எல்லாமே அழிஞ்சு போயிடுறீங்க. இது வேணா உண்மை, இதுதான், சரியா? மக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. தீபாவளி அதாவது பொங்கல் போனஸ் இவன் கொடுக்கல. போன வருஷம் எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபா 2000 ரூபா கொடுக்கும் போது இவன் இன்னும் 2500 ரூபா 1500 ரூபா சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா 5000 ரூபாய்க்கு எத்தனை சைபரு எவ்வளவு சேர்த்தனா 5000 ரூபாய் வரும்ன்றது இவனுக்கு தெரியல. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர். நல்லா சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க, சரிங்களா? இவனுங்கெல்லாம் வந்து இருக்கிறவனுக்கு பூரா அடிமுட்டாள்தனமா பண்றதுக்காக தான் இவனுக்கு ஐடியாவே, சரியா? ஒரு நாய் ஒன்று சொல்லுது, டே நாய, நீ கள்ளக்குடிச்சில வந்து பெரிய பருப்பா கூட இருக்கலாம், சரியா? நல்லா அசிங்கமா கேட்டுருவான், வாய வண்ட வண்டியா வந்துடும், தெரியுதா? ஏண்டா அவ்வளவு ஒரு நீ நல்லவன். உங்க கட்சிக்காரன் போய் அவங்க கிட்ட கூட்டணி வச்சிருந்தா உங்களுக்கு வந்து மறுபடியும் எல்லாமே நல்லா செஞ்சிருவோம், சலுகை பண்ணிடுவோம். என்னடா சலுகை போன நாட்டில் சலுகை பண்ணதை பூரா லிஸ்ட் எடுத்து போடுங்கடா வெளியே. ஏண்டா ஒரு ஸ்கூல் கட்டினா ஸ்கூல் கட்டி 15 நாள்ல புடிங்கிட்டு கீழே விழுவுது, பிள்ளைங்கெல்லாம் மண்டை மேல கல் விழுவுதுன்னு சொல்லி ஓடுறாங்க, மேல்கூரை புடிங்கிட்டு விழுந்து. இதெல்லாம் எங்கடா நீங்க எல்லாம் டப்பாக்கூர் விட்டு தெரியுறீங்க? சொல்லு, எவங்கிட்ட நீங்களாம் அரசியல் பேசிட்டு தெரியுறீங்க? மக்களே நல்லா உஷாரா சிந்திச்சு பார்த்து நல்ல மனுஷனா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. இந்த டைம் கண்டிப்பா இந்த டிஎம்கே காரனுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, டிஎம்கேவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. எங்க ஆளுங்கெல்லாம் பரம்பரை டிஎம்கேவில் இருந்தவங்களே எல்லாம் பிச்சு ஒதுக்கிட்டு ஓடியான்ட்டான், தெரியுதா? விவகார கட்சிக்கு ஓடி போயிட்டான். டிஎம்கே காரனுக்கு தயவு செஞ்சு ஓட்டே போடாதீங்க. இதை நான் சொல்றதை நல்லா தெளிவா கேளுங்க, தெல்லம் தெளிவா. ஒரு உயிர் போறது வந்து, அதாவது ஒரு ரசிகர் ஒருத்தர் வராங்க போறாங்கன்னாவே ஒன்றும் கிடையாது. எங்க ஊருக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்தாரு அன்புமணி, அப்பயே வந்து எங்க ஊர்ல எக்கச்சக்கமான கூட்டம். சும்மா பட்டிக்காட்டி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 6000 பேர் சேர்ந்திருப்பாங்க சும்மா கல்யாணத்துக்கு வந்ததுக்கு, சரியா? அது மாதிரி இவனுங்கெல்லாம் வந்து இருக்கிறவன பூரா வந்து ரூட்டை மாத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறவன பூரா பண்ணி இவனுக்கு பேர்ல ஏதாவது ஒரு கெட்ட பேரை பண்ணி இவங்களை சாவடிக்கணும், இவனுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது, எங்கடா நம்ம டெபாசிட் இல்லாம போயிருவோமோ அப்படின்னு சொல்லி விஜய் மாநாடு போட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி மாநாடு போட்டாலும் சரி, பாமக கார மாநாடு போட்டாலும் சரி, இன்னும் பிஜேபி கார மாநாடு போட்டாலும் சரி, இவனுக்கு பூரா போற இடத்துல பூரா ஆம்புலன்ஸ் அனுப்புற வேலை தான். ஏண்டா அப்படி போற உயிர் ஒருத்தனாடா போவான். இன்னைக்கு 40 உயிர் போயிடுச்சுல, ஆம்புலன்ஸ்ல போறவங்க ஒருத்தனா போவான். ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டி பார்க்கணும், உள்ளார ஆள் இருக்கிறானா இல்லையானு. இல்லன்னா வச்சுக்க, செருப்பை கழட்டி ஆம்புலன்ஸ் டிரைவரையும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறாங்க அவனுங்களையும் செருப்பை கழட்டி அடிக்கணும். நாட்டில் மக்கள் சரியில்லை. மக்கள் திருப்பே மகேசன் திருப்புன்னு என்னைக்கு வருதோ, இந்த வடநாட்டில் பாரு, உத்தரப்பிரதேசல எம்எல்ஏ கட்டி போட்டு செருப்புல எடுத்தாங்க. ஏன்னா 10 வருஷமா என் ஊர்ல நீ ஆட்சியில் இருக்கிற, எதுவுமே எங்களுக்கு செய்யலன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஒருத்தனை தூக்கிட்டு போய் வச்சு சும்மா பொழந்தாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாம் என்னைக்கா திருந்துவீங்க? அதனால தானே தமிழ்நாட்டுக்காரன் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அலைகிறான்னு இருக்கிறவங்க பூரா சொல்றான், டேய்
நம்மளால காதல் வாங்க முடியல. போற பக்கம் போற தமிழ்நாடுனாவே காரி தூணுது மூஞ்சில் தப்புறாங்கடா. தமிழ்நாடுனாவே மூஞ்சில் தப்புறாங்கடா. ஐயோக்கு புதிங்களா என்னைக்குடா நீங்க திருந்துவீங்க? தூ கருமாந்திரமெல்லாம்